வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு குறுந்தொகை 6ஆம் பாடலுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவாங்க. இப்போ வாங்க பாடலுக்கான விளக்கத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடலை பாடியவர் பதுமனார். சங்க இலக்கியத்தில் இவர் இயற்றியதாக இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. திணை நெய்தல் திணை, கூற்று தலைவி கூற்றாக இருக்குது. அதாவது தலைவியும் தலைவனை பிரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பிரிவினால் ஏற்படக்கூடிய வருத்தத்தால் அவளால் அந்த பிரிவை தாங்கவே முடியலை. அதனால் அவளால் தூங்கவும் முடியலை. எல்லாரும் உறங்கிடுறாங்க, அவள் மட்டும் உறங்காமல் முழிச்சுக்கிட்டே இருக்கா. அதனால் தான் தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றத தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்கிறதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நள்ளன்றி யாமும் சொல்லவின் தீனி அடங்கினரே மாக்கள் முனிவின்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர்யான் மன்ற துஞ்சாதானே. அதாவது நடு இரவுல எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மக்கள் என்னுடைய உணர்வினை புரிஞ்சுக்காம தூங்குறாங்க அப்படின்றதுனால மாக்கள் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அடுத்தவர்களை உடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காத ஐந்தறிவு உடைய விலங்குகள் அப்படின்ற பொருளில் இவங்க என்ன சொல்கிறாங்க, வெறுப்பின் காரணமாக அந்த சொல்ல பயன்படுத்துகிறா. என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் தூங்காமல் தவிச்சிட்ருக்கேன், என்னோட உணர்வை புரிஞ்சிக்காமல் இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்றதுனால எப்படி சொல்கிறாங்கன்னா, நடு இரவு இருள் மிகுந்ததாக உள்ளது. மனிதர்கள் எல்லாருமே பேசுகிறத நிறுத்திட்டு இனிமையாக ரொம்ப சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பரந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாமே தூங்குது, ஆனால் நான் மட்டும் தூங்காமல் இருக்கேன் அப்படின்னு தலைவி தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.